இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். என்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைய புனிதரிடம் ஜெபிக்கலாமா? இன்றைய புனிதர் யார் தெரியுமா? செயின்ட் மேரி ஆஃப் ஜீசஸ். இவரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்றன்று உள்ள புனிதரிடம் ஜெபிப்பது மிகவும் நல்லது. அந்த புனிதர்கள் நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி நமக்கு பாதுகாப்பையும் ஆசிர்வாதங்களையும் நலனையும் பெற்று தருவார்கள். சரி நண்பர்களே, இன்று நீங்கள் ஆராய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் உயரும்போது சில விமர்சனங்கள் வரும். அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் முன்னேறினால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம். துவண்டு போவாதே, நீ தோற்று போய் விடுவாய். அதை நீங்கள் இன்று மனதில் கொள்ள வேண்டும். இயேசுவின் வழியில் நீங்கள் நடக்கும்போது விமர்சனங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், குடும்பத்தில் வரும், பணியிடத்திலும் வரும். இது இயல்பானதுதான். மனிதர்களின் வார்த்தைகளால் அல்ல, இயேசுவின் சித்தத்தால் வாழும் இதயம் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தளர்ந்து போகாது. உங்களை விமர்சிக்கிறார்கள் என்றால் நீங்கள் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். சோதனைகளையும் விமர்சனங்களையும் விசுவாசத்தோடு கடந்து செல்லும் ஒருவரை இயேசு தனது நேரத்தில் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போம், மனம் தளராவிட்டால் தக்க காலத்தில் அடுவரை செய்வோம் என்று. ஆம் நண்பர்களே, மனம் சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். தக்க காலத்தில் அறுவடை செய்வீர்கள். விமர்சனங்களை கண்டு மனம் உடையாதீர்கள் நண்பர்களே. இறைவனை நம்பி உறுதியாக முன்னேறுங்கள். இயேசு உங்கள் விடாமுயற்சியை ஆசிர்வதிப்பார், உங்கள் பொறுமையை ஆசிர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையையே சாட்சியாக மாற்றுவார். உங்களை செய் என்று துரத்தியவர்கள் உங்கள் உதவியை நாடி ஓடி வருவார்கள். அந்த நாட்கள் விரைவில் வரும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசக சிந்தனை என்ன? உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையை சும்மா கழிக்க அல்ல, அர்த்தமுள்ள பணிக்காகத்தான் கொடுத்திருக்கிறார். உழைப்பு என்பது வெறும் வாழ்வாதாரம் அல்ல, அது இறைவன் தந்த அழைப்பும் பொறுப்பும் ஆகும். இன்று நீங்கள் ஒரு நர்ஸாக, டீச்சராக, டாக்டராக, இன்ஜினியராக எதுவாகவாது இருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயல் அல்ல. அது ஆண்டவர் உங்களுக்கு தந்த அழைப்பு. அதை நீங்கள் பொறுப்புடன் செய்ய வேண்டும், கடமையுடன் செய்ய வேண்டும். நேர்மையாக உழைக்கும் கைகள் இறைவனுக்கு பிரியமான காணிக்கையாக மாறுகின்றன. விதையை விதைக்காமல் அறுவடை எதிர்பார்க்கும் விவசாயி இல்லையே. அதுபோல முயற்சி இல்லாமல் வெற்றியையும் பணத்தையும், உழைப்பு இல்லாமல் ஆசிர்வாதத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? இயேசு நம் முயற்சியை தான் ஆசிர்வதிப்பார். சும்மா இருந்தால் ஆசிர்வதிக்க மாட்டார், சோம்பலை ஆசிர்வதிக்க மாட்டார். உங்களால் முடிந்தவரை உழையுங்கள். நெற்றி வேர்வை நிலத்தில் வெறும் வரை உழையுங்கள். இன்று நாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட அந்த காலம் போல உழைப்பது இல்லை. ஏசியில்தான் பலரும் வேலை செய்கிறோம். ஆனால் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. உங்களால் என்ன வேலை முடியுமோ அதை செய்து அதற்குண்டான பலனை குடும்பத்திற்காக நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆசிர்வாதம். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, பொறுப்பு, கடமைகளை நான் உண்மையுடன் செய்கிறேனா, அல்லது நாளை பார்க்கலாம், மறுநாள் பார்க்கலாம் என்று தள்ளி போடுகிறேனா? சோம்பல், அலட்சியம் என் வாழ்க்கையை ஆளுகிறதா என்று சிந்திக்க வேண்டும். இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா?
உழைப்பு இயேசுவின் ஆசிர்வாதத்திற்கான பாதையை நமக்கு திறக்கும். அது சிறிய வேலையாக இருந்தாலும், கொஞ்ச சம்பளமாக இருந்தாலும், அன்புடனும் நேர்மையுடனும் பொறுப்புடனும் செய்யுங்கள். இயேசு அதை பார்ப்பார். உங்கள் உழைப்பையும் விசுவாசத்தையும் ஒருபோதும் வீணாக்க மாட்டார். ஒரே நாளில் உங்களை மேலேற்றி உச்சாணி கொம்பியில் அமர்த்துவார். நண்பர்களே, இது உண்மை. பலர் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கின்றேன். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? வெளியே நேர்மையாளராய் தோற்றம் அளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்திருக்கின்றன என்று இயேசு எச்சரிக்கிறார். இறைவனை ஏமாற்ற முடியுமா? முடியாது. வெளிப்புற தோற்றம் மனிதர்களை வேண்டுமானால் கவரலாம், ஆனால் தூய இதயம்தான் இயேசுவின் இதயத்தை தொடும். இன்று இயேசு பிறர் பாராட்டுவதற்காக வாழும் வாழ்க்கையை அல்ல, உண்மையோடும் நேர்மையோடும் அன்போடும் வாழும் உங்கள் வாழ்க்கையைத்தான் அழைக்கிறார். ஒரு வீட்டின் சுவர் அழகாக பூசப்பட்டு இருந்தாலும் அதன் அடித்தளம் பலவீனமாக இருந்தால் அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. அதுபோல வெளியில் நல்ல பெயர் உங்களுக்கு இருந்தாலும் உள்ளத்தில் உண்மை இல்லை என்றால் வாழ்க்கை உறுதியாக நிற்காது. ஒரு நாள் உங்கள் உண்மையான குணம் வெளியே வரும் நண்பர்களே. ஆதலால் மனதாலும் சரி வெளிப்புறத்திலும் சரி நாம் ஒரே மாதிரித்தான் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இன்று சிந்தித்து பாருங்கள். நான் பிறருக்கு காட்டும் முகமும் நான் உண்மையில் இருக்கும் மனமும் ஒன்றாக இருக்கின்றதா? இறைவன் என் இதயத்தை பார்த்தால் மகிழ்வாரா அல்லது மகிழ மாட்டாரா என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியம் வேறு யாருக்கும் தெரியாது. சரி நண்பர்களே, இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன? நல்லவராக தோன்றுவதை விட நல்லவராக வாழ்வதே முக்கியம். தினமும் இயேசுவிடம், ஆண்டவரே, என் இதயத்தை உண்மையாலும் அன்பாலும் நிரப்பும் என்று நாம் ஜெபிக்க வேண்டுமாம். உண்மையான பரிசுத்தம் வெளிப்புறத்தில் அல்ல, உள்ளத்தின் மாறுதலில்தான் தொடங்குகின்றது. இதை மட்டும் நாம் நம் மனதில் என்று பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி நண்பர்களே, ஜெபிக்கலாமா? இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்க தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவரே இயேசுவே, அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்போதும் எல்லா வகையிலும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அமைதி அளிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக என்ற வசனத்திற்கேற்ப ஆண்டவர் இயேசு நீர் என்னோடும் என் குடும்பத்தோடும் என் பணியோடும் என் சகல காரியங்களோடும் எந்நாளும் இருக்கும்படியாய் மனமாற ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே இயேசுவே, நான் உயரும் போது சில விமர்சனங்கள் வருகின்றன. அது என்னை காயப்படுத்துகின்றது. ஆனால் இன்றைய வசனத்திற்கேற்ப அதை பொருட்படுத்தாமல் நான் நீதியுடனும் நேர்மையுடனும் உமது துணையோடு முன்னேறி செல்லும் போது நீர் எனக்கு துணையாயிருப்பீர். விமர்சனங்கள் வந்தாலும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருக்க எனக்கு துணை செய்யும். என்னை பிறர் புரிந்து கொள்வதில்லை, எனக்கு பிறர் துணையாய் நிற்பதில்லை, தோள் கொடுப்பதில்லை. என்னை உரிந்துதான் வாழ்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருந்தாலும் நான் விட்டு கொடுத்து வாழ எனக்கு மனபலனையும் உழைக்க உடல் வலிமையையும் தந்தருளும். மனம் தளராமல் நான் பிறருக்கு நன்மை செய்ய தக்க காலத்தில் அதற்கு உண்டான அறுவடையை ஆசிர்வாதமாக நானும் என் குடும்பமும் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள அருள்தாரும் இயேசுவே. என் உடைந்த மனதிற்கு நீரே மருத்துவராக இருந்து காயம் கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் நீர் பேசியது போல உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்பதற்கிணங்க ஒவ்வொரு நாளும் நான் சோம்பேறித்தனத்தை அகற்றி வைத்து ஜெபத்தோடு ஒரு நாளை துவங்கி வீட்டு காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், பணியிடத்தில் உள்ள பொறுப்புகள் அனைத்தையும் சிறப்பாக செய்ய ஞானத்தையும் அறிவாற்றலையும் சாலமோனுக்கு தந்ததைப் போல எனக்கும் தாரும். விசுவாசத்தின் தந்தையாகிய அபிரகாமை போல நானும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று என் காரியங்களை பொறுப்புடன் செய்ய, வேலையை கட்டி எழுப்ப, அதைவிட முக்கியமாக ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்ப, குடும்பத்தை, பிள்ளைகளை நல்ல கிறிஸ்துவ குடும்பமாக கட்டி எழுப்ப நீரே துணை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இன்றைய நற்செய்தியில் நீர் சொல்லியது போல வெளியே நேர்மையாளராய் தோற்றம் அளிக்காமல், வெளியேவும் உள்ளேவும் போலித்தனம் ஏதும் இல்லாமல் நெறியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நல்லதொரு தாயாக, தந்தையாக, மகனாக, மகளாக, கணவராக, மனைவியாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் அடித்தளத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே.
என்னுடைய நல்ல பகுதியும் உமக்கு தெரியும், என்னுடைய கெட்ட பகுதியையும் அறிந்தவர் நீர் ஒருவர் மட்டுமே. என்னுடைய தீய குணங்களையெல்லாம் எட்டு போட்டு நீரே உம்முடைய நல்ல குணங்களால் நிரப்பி என்னை ஆசிர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. உமது துணை வேண்டி நிற்கின்றேன் ஆண்டவரே. அடியேன் என்னை கண்ணோக்கி பாரும், ஆசிர்வதியும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.